தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை ஸ்டார்ட் பண்ணி 1 வருடம் ஆகிவிட்டது. இப்போது கட்சி பணிகள்ல தீவிரமாக செயல்பட்டு வரும் விஜய் சார் நேற்று இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தார். அதிலுமே அவர் வேஷ்டி மற்றும் குல்லா அணிந்து வந்த போட்டோ சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலாச்சு. இதனைத் தொடர்ந்து மார்ச் 8ஆம் தேதியான இன்று மகளிர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி நம்ம விஜய் சார் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதுல என்னுடைய அம்மா, சகோதரி, தோழி அப்படின்னு அனைவருக்குமே இன்றைய நாள்ல வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. மகளிர் தின வாழ்த்துக்கள். ஆனால் இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது எப்படி சந்தோஷத்தை உணர முடியும்? நம்ம எல்லோருமே சேர்ந்துதானே திமுக அரசை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவர்கள் நம்மை ஏமாற்றியது இப்போதுதான் தெரியுது. எல்லாமே மாற்றத்திற்கு உரியதுதான். வர 2026 திமுக அரசை மாற்றுவோம் அப்படின்னு விஜய் சார் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு. விஜய் சார் அவர்கள் நேரடியாகவே திமுக அப்படின்றது மென்ஷன் பண்ணி அவங்கள தாக்கி பேசியிருப்பது இதுவே முதல் முறை அப்படின்றதுனால இதற்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல பிரபலங்களுமே தாவேக கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் சாருடைய தாவேக கட்சிகள் இணைய போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை அந்த கட்சி நிறுவனம் வெளியிடும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.